ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் என் வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் பாசிட்டிவாகவும் அருமையாக கொண்டாடிட்டுருக்கேங்க. இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காதல் அப்படின்னு ஒரு பொதுப்படையாக நான் சொல்கிறேன் இல்லையா? அந்த காதல் நோ கான்டாக்டாக இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பேசாத காதலாகவும் இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாகவும் இருக்கலாம், கார்மிக் ட்வின்னாகவும் இருக்கலாம். ஏதோ காதல் அப்படிங்கிற பேரில் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற எல்லா விஷயத்தின்னு ஒரு கலப்படமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செப்பரேட்டாக பைல் 1 பைல் 2லாம் கிடையாதுங்க. ஜென்ரலாக என்ன ரீடிங் வருதோ அது யார் யாருக்கு உங்கள் மனநிலைக்கு ஒத்து போதோ அவங்க நீங்கள் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கே புரியும் உங்கள் மைண்டுக்கு என்ன விஷயம் தோணுதுன்னு. யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பெருங்கடல் அப்படின்னா நீ தான் தண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயம். நீ தண்ணி இல்லாமல் அந்த ஓஷனே கிடையாது இல்லையா? அடுத்தது வந்து எனக்கே என்ன ரொம்ப பிடிக்குது உன் கூட நான் இருக்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்குது நான் உன்னிடம் சேர்ந்து இருக்கும்போது அப்படின்னு. அடுத்த கார்டு வந்து அடுத்த லவ் மெசேஜஸ் என்ன வருது சேனல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ட்ரூ உண்மையான காதல் வந்து இரு சோலையும் ஒன்றாக ஆக்கக்கூடிய அந்த வல்லன்மை, அந்த சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. நிறைய காதல் மெசேஜஸ். இந்த காதல் மெசேஜஸ்லாம் உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மனதளவில். சிக்கிங் யூ ஸ்மைல், உன்னோட சிரிப்பு ஒன்று மட்டும் போதும், அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்கள் சிரிப்பை மட்டுமே கேட்குறாங்க. இது அழகான ஒரு மெசேஜ் கார்டுங்க. லவ் மெசேஜ் கார்டு தான். உங்கள் பர்சனோட சேனல் ஆகிட்டுருக்கிற சொல்ல துடிக்கிற அல்லது மனசுக்குள்ளே பேசிகிட்ருக்கிற ஒரு விஷயம் அழகாக உங்களுக்கு சேனல் ஆகிட்டுருக்கு. என்னென்ன விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த புது கார்டு. ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் யூ த மொமெண்ட். நான் எந்த நிமிஷம் நான் உன்னை மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ எந்த நிமிஷம் என்னை விட்டு போனியோ அந்த நிமிஷமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு புரியல. என்னை விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போக போக உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த டைம் தான் என்னோடய மிஸ்ஸிங்கே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் எது தெரியுமா? நான் உன்னை கட்டிக்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். ஒரு அன்பாக கதகதப்பாக ஒரு பாதுகாப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் நீ என் கூட இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து உன் கையை பிடிச்சிட்டு போனோன்னு வச்சுக்கேன், அதுதான் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஆசமான ஒரு ஃபீலிங். இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? உன் கையை கோத்துட்டு ரொம்ப தூரம் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து அழகாக போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டெடிபேரில் அழகாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது இன்னும் லவ் மெசேஜ் பார்க்கலாம். இந்த லவ் வந்து எல்லா விதமான லவ்வும் கலப்படம். காதலில் கலப்படம் கிடையாது, காதலிப்பவர்களின் உள்ளத்தில் சில கலப்படம். அதனால் ரீடிங்லும் எல்லாம் கலந்து கலப்படமாக வந்திருக்கு. இப்போ அடுத்த கார்டு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் வந்து லவ் மெசேஜ் தான். சேனலான ஒரு மெசேஜ் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கார்டில் இப்போது நிறையா விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் ரீடிங் இருக்குது. இது ஜென்ரல் ரீடிங் தான். யார் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ 1-2 விஷயம் ஒத்து போகலாம். அந்த விஷயம் உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எதையும் எடுத்துக்க வேண்டாம். பர்சனல் ரீடிங் வேணும்னா நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது. தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து நீ தான் எனக்கு சில்லி மாதிரி. ஏன்னா பன்னீருங்கிறது ஒரு சாஃப்ட், எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அதுக்கு அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கணும், காரசாரமாக அந்த லைஃப் போகணும் அப்படின்னா நீ தான் என் வாழ்க்கையின் பச்சை மிளகாய் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் மை பட்டர் ஹாஃப். பட்டர்னால் வெண்ணெய் மாதிரி அப்படியே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் ஆஃப் நீ தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் உங்களை குறித்து அழகான ஒரு காதலின் வெளிப்பாடாக இப்படி ஒரு சென்டென்ஸ் உங்களுக்காக சொல்லணும்னு நினச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு யார் கூட டைம் ஸ்பெண்ட்னாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அலாதி சந்தோஷம் எனக்கு. யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். நீ தான் என்னுடைய பெஸ்ட் பார்ட். நீயும் நானும் சேர்ந்து செல்லும் தூரம் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பரான கார்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அவங்களோட காதல் வெளிப்பாடு செம்மையாக இருக்குது. நீ என்னவள் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குஜாலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காதல் சதுரங்கத்தில் வந்து அவரோட இதயத்தை நீங்கள் தான் வென்று விட்டீர்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பகடக்காயை உருட்டி விட்றாங்க. உருட்டு பெரிய உருட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும் அது உருட்டா
இல்லை வேறு எதுவா அப்படிங்கிறது. ஆனால் வந்து அவங்க இதயத்தை நீங்கள் வென்று விட்டீங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க இதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு பாதிப்பாக அடைஞ்சிருக்கு. அந்த பாதிப்பை சரி பண்ணணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த இதயத்தில் ஏற்பட்ட அந்த காயங்கள் ஆற்றுவிக்கப்படும், அப்படின்னு மருந்து போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணுமா? அதான் நோ கான்டாக்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான் நிறைய தெரியுதுல்ல. மிஸ்ஸிங் எனர்ஜியாகவும் நிறையா காதல் வசனங்களையும் நிறையா வந்து சேனலிங் ஆகுது. இது உங்கள் பர்சனோட மைண்டில் இருக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அல்லது சொல்ல நினைத்த விஷயங்களாக இருக்கலாம், சொல்ல முடியாமல் போன விஷயங்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது வந்து ஏஞ்சல் கார்ட் கைடன்ஸாகவும் இருக்கலாம், ப்ளஸ் லவ் மெசேஜாகவும் இருக்கலாம். நான் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இருக்கலாம் அப்படிங்கிறீங்கன்னா இது ஜென்ரல் ரீடிங் தானே. அப்போ நான் வந்து எத்தனை பேருக்கு நான் வந்து இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, நீங்கள் அந்த தப்பு பண்ணுறீங்க, இந்த தப்பு பண்ணுறீங்கன்னு என்னால் எப்படி நான் கைட் பண்ண முடியும்? உங்களோட ஓவரால் எனர்ஜி மட்டும்தான் அதில் ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுங்க, இந்த பிரச்சனையில் இருக்கிற உங்களுக்கு தெரியும். இது வந்து எனக்கான ஒரு வார்த்தை, இது எனக்கான ஒரு வார்த்தை, இது எனக்கானது இல்லை அப்படின்னு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. லைட்டாக எடுத்துக்கோங்க. லைஃபுங்கிறது ரொம்ப லைட்டு. ஷார்ட்டாகவும் இருக்கும், லைட்டாகவும் எடுத்துக்கணும். பிவேர் ஆஃப் வாட் யுவர் நீங்கள் எந்த குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் காதலுக்குள்ளே, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த விஷயம் நீங்கள் வேணான்னு உங்கள் காதலுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயமும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்குள்ளே இருந்து தான் வெளிப்படுகிறது. புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த விஷயம் நீங்கள் வேணான்னு உங்கள் காதலில் நினச்சாலும் அது உங்களுக்குள்ளே தான் வருது. எந்த விஷயம் வேணும்னு நினச்சாலும் அது உங்களுக்குள்ளே தான் இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு டீப்பர் சப்ஜெக்ட். அடுத்தது செக்ஷுவல் யூனியன் அப்படின்னா இது தெரியாத வார்த்தை உங்களுக்கு இல்லை. இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து மரியாதையாக அழகாக ஒரு 2 சோலும் ஒன்றிணையக்கூடிய ஒரு புதிய அழகான ஒரு சோல். வெரி ஆர் ஒன் எட்டர்னல் சோல். நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சோலாக மாறக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் உண்மையான சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. ரிஃப்ளெக்ஷன். சில ஸ்பேஸ் வந்து கொடுங்க. நிச்சயமாக இந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு கேப் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, நம்புங்கள், ஃபெய்த் வையுங்கள். எல்லாமே உங்கள் நலனுக்காக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பிக்கை வைங்க. காலம் தாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு குறித்து தெரியல, அந்த பக்கம் என்ன நடக்குது தெரியல, என் வாழ்க்கை இருக்கா இல்லையா, என் காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா எல்லாமே காலம் சொல்லும். அடுத்தது வந்து தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு காதல் வந்து கண்டிப்பாக ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்க போது வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து தகுதியும் உங்களிடம் இருக்கிறது. உங்கள் இதயம் என்ன உண்மையாக நினைக்குதோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு தான் ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. டேரட் எனர்ஜியில் என்னென்ன விஷயம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து கார்ட்ஸ் வந்து நான் எடுக்க வரல அப்படின்னா ஏன் ரொம்ப கோவமாக இருக்கீங்க? இல்லை, பாசிட்டிவாக இருங்குங்க. எல்லாமே நடக்கிறதா நடக்க போகுது. நம்ம நினைக்கிறதுனால எந்த விஷயமும் வந்து மாறப்போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே சரண்டர் மோடில் கடவுள் என்ன சொல்கிறாரோ ஓகேன்னு சொல்லிட்டு போங்க. கடவுள் அழகான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. வாழ்க்கையோட சில விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் எடுக்க முடியும், சில விஷயங்கள் நம்மளால் நமக்கு அன்கண்ட்ரோலாக எந்த விஷயமும் வந்து பண்ண முடியாது. நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே மறந்துடாதீங்க. இது வந்து எனர்ஜி கார்ட்ஸும் உங்களோட எனர்ஜி தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள்ங்க உங்களை காதலை வந்து எதிர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒன்று சேர விடாமல் அந்த சொசைட்டியாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் காதல் வந்து ஜெயிக்கணும். நிறைய விஷயங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல, உங்கள் காதலை காப்பாற்றணும்னு தெரியல. ஆனால் முயற்சி ரொம்ப பண்ணுறீங்க. விட்டு போகிற காதலாகவும் இருக்கலாம், அல்லது வந்து தொடர்ந்து போகிற காதலாகவும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் இருக்குது. நிறைய சுச்சுவேஷன், நிறைய கிளாஸஸ் ஒன்று மாற்றி ஒன்று வேறு மாதிரி என்னவோ சொல்லி குழப்பிகிட்டே இருக்காங்கங்க. உங்கள் காதல் இருக்கா இல்லைன்னு தெரில, பட் உங்கள் முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து என்னடா வாழ்க்கை இது, நம்ம சேருவோமா மாட்டோமா, ஏன் இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி போகுது, ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை, மைண்டில் ஒரு சிந்தனையே இல்லை, நம்ம வாழ்க்கை இருக்கா இல்லையா, எப்படி திடீர்னு ஒரு மாதிரி ஒரு எல்லா விஷயமும் தலைகீழாக மாறி போன மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று குறித்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக ஒரு ரீகன்சிலேஷனோட உங்களுடைய பழைய காதலும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து
தெளிவுபட தெரியுது. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளோட பிரிஞ்சிருந்த அந்த காதல் திரும்பவும் ஒன்று சேர்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அழகான ஒரு கிஃப்ட்டோட, அழகான ஒரு காதலோட, பழைய காதல் புதுப்பிச்ச காதல் போல் அழகா உங்கள தேடி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. எம்பரர் கார்டு வந்தாலே அழகான ஒரு கார்டு தான். இங்கே வந்து ஹார்ட்டுக்கெல்லாம் வேலை இல்ல. மைண்டை பொறுத்த வரைக்கும் தான். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கலாம். எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக கடவுள் ஒரு அழகான ஒரு எம்பரர் போல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஸ்டேபிளாக எப்பயுமே ஒரே மனநிலையோட எந்த விஷயம் குறித்து வந்தாலும் தனக்கு வந்து ஹார்ட் மூலமாக எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் மைண்டு மூலமாக நியாயம்னா நியாயம், நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார்கள். சில பேருக்கு ரீகன்சிலேஷன் வருது, சில பேருக்கு நியூ பர்சன் வராங்க. உங்கள் வாழ்க்கை வந்து அமோகமான வாழ்க்கையாக இதுக்கப்புறம் நிச்சயமாக கண்டிப்பாக அபெண்டன்ஸோட எல்லா விதமான சந்தோஷங்களோட சொத்து சம்பத்து வெல்த்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு சந்தோஷம் ஒரு சக்ஸஸ்லே இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இடையில் அழகாக சரி செய்யப்பட்ட ஒரு அலைன்மெண்ட்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஸ்ட்ரென்த்தாக 2 பேரும் இணையப் போகிறீர்கள். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய யூனியன் வருது அப்படின்னா பயங்கர ஸ்பீட் எடுத்துருச்சு. ஷிஃப்ட் மூமெண்ட்டு தாங்க. எந்த ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே தடியாக பாய்ச்சலாக வேகமாக குதிரை வேகத்தில் ஜாலியாக வந்து சேருது உங்கள் கையில். உங்கள் காதல் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு காதல் எப்படி வேணுமோ அப்படியே உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது வரக்கூடிய நேரம் மட்டும்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வருதுங்க. அது இப்போ அதான் காற்றுல பறந்து வேகமாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்னும் அதிகமான காட்ஸ் இது வந்து ஜென்ரல் ரீடிங்கிறதுனால நிறையா விஷயம் வந்து இனிமை தரக்கூடிய ஒரு விஷயமும் வரும். இதில் கசப்பு தரக்கூடிய விஷயமும் வரும். எல்லாத்துக்குமே இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா எந்த மனநிலையோடு பார்க்குறீங்க, எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனோட கனெக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுடைய கதைகள் இங்கே வந்து ஒத்துப்போகும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிய வரும். இது வந்து பர்சனல் ரீடிங்கில் தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நான் வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக வரப்போகுது, வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கைடன்ஸ் கார்டு இல்லையா, அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்கள் நாலேஜுக்கு தெரிய வரப்போகுது. ஏதாவது ஒரு விஷயம் மறைஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக வருது. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் நியாயம் கேட்குறீங்க. நிச்சயமாக அதை தான் நம்ம எனர்ஜி கார்டில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள்கிட்டே நீங்கள் நியாயம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நியாயம் கிடைக்குங்க. கேட்டால் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் விதி அது. அசாசினேட் கேரக்டர். சில பேர் வந்து ஒரு கார்மிக் ட்வின்ஸாக கூட இருந்து உங்களுடைய கேரக்டர் வைஸ் அசாசினேட் பண்ணியிருக்கலாம். தவறுதலாக உங்களை பற்றி பேசியிருக்கலாம். உங்கள் கேரக்டரை வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். நிறையா விஷயங்கள் இது வந்து கார்மிக்கில் நான் தான் சொன்னேன்ல, லவ்னா எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான் இந்த ரீடிங்கில் வரப்போகுது. ஒரு ஹைலி பெனிஃபிஷியல் பர்சன்னா ஆதாயம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது. எனக்கு இந்த காதலில் என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அதிகப்படியாக நினச்சி காதல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக தெரியுது. நிறைய ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், உன் கூடவே இருப்பேன், உனக்காக தான் இருக்கேன், உனக்காக தான் பிறந்தேன்ருப்பாங்க. அது எல்லாமே கடவுள்கிட்ட வச்சு சத்தியம் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே ஃபால்ஸ் தாங்க. அது சில பேர் அப்படி தான். சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருகிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ண சொல்கிறியா? வெயிட் பண்ணுறேன். என் வாழ்நாள் முழுக்க எதுவுமே பேசாமல் என்னை சாவடிக்காத. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இப்போ என்ன வேணும்? ஓப்பனாக கேளு, பேசுவோம். பேசினா எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சேனலிங் மெசேஜ். சத்தியமாக உன்னை மறக்கலை. இப்போ வந்து உன்கிட்ட பேசுகிற சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. நான் இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கேன். நான் உன்னை ஏமாத்தலை. சத்தியமாக நம்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, பொறுமையாக இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த சேனலிங் மெசேஜ் என்ன? இதெல்லாம் வந்து உங்கள் காதலோட மெசேஜாகவும் இருக்கலாம், உங்களுடைய மெசேஜாகவும் இருக்கலாம். 26 ஏன் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? எதுக்கு என் மேலே அன்பாக இருக்கிற மாதிரிலாம் நடித்த? எதுக்கு நம்ப வச்சு என்னை ஏமாத்தின? எதுக்கு பொய் சத்தியம் பண்ண? என்னை நடுத்தருவில் அம்போன்னு விட்டு ஏன் போனேன்?
அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நீங்கள் கேட்குற மாதிரி சில சேனலிங் மெசேஜஸ் நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி ஐஸ்கிரீம் புக்கில் நல்ல நல்ல மெசேஜஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதா இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். நிறையா விஷயங்கள் சேனலிங் மெசேஜ். இந்த ஐஸ்கிரீம் புக் வந்து எனக்கு இன்னும் வந்து இந்த லவ் ரீடிங்கில் வந்து நிறையா பேருக்கு கரெக்டான ஒரு தெளிவு இருக்கணும் அவங்க வாழ்க்கையில். இப்போ சில வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் காதலனிடம் அல்லது காதலியிடம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரெசனேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரீடிங் உங்களுக்கு சில பர்சன்டேஜ் அதிகமாக ரெசனேட் ஆகும் இல்லையா? அதனால் அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து நானாக யோசித்து கடவுள் கொடுத்த டிவைன் மூலமாக எழுதப்பட்ட நிறைய வாக்கியங்கள் நிறைய அடங்கிய ஒரு புத்தகம் தான் இந்த ஐஸ்கிரீம் ரீடிங். அப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக கமெண்ட் போடுங்க. எனக்கு என்னென்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த மெசேஜஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்கள் கொடுக்குற கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் மூலம் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் ஆர்வமாக அதிகப்படியாக நிறைய கார்ட்ஸ் என்னால் எடுக்க முடியும். டிட்டாச்மெண்ட் தாங்க. எந்த விஷயமே பெருசாக அட்டாச் ஆகி போகாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வெளிவரும். கண்டிப்பாக கடவுள்கிட்ட விட்டுட்டு அழகாக யூனிவர்ஸை பார்த்து கையை விரித்து நீ என்ன கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கவுளி அடிக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நல்லா தெளிவான ஒரு சிந்தனையோட சந்தோஷமாக இருங்கங்க. நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எதுவுமே இல்லை. கடவுள் அழகாக பார்த்துக்குவார். நம்ம லைஃப்பை அவர் பார்த்துக்குவார். நம்ம இங்கே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை, மாற்றக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஜெனராசிட்டி அப்படின்னா ஒரு தாராளமாக இருங்க. நேரத்தை அழகாக வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜியாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும். ஜெனராசிட்டி அப்படின்னா தாராளமாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக அழகாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அழகான நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையை வந்து உண்மையாக வாழ ஆரம்பிங்க. உண்மையாக வாழ்கிறது தான் உண்மையில் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து அழகாக வந்திருக்கு. உண்மை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் நம்ம நேர்மையாக இருக்க முடியும். வாழ்க்கை பயணம் சூப்பராக இருக்கும். கிராட்டிடியூட் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு தூங்கும்போது ஒரு 5-10 விஷயத்துக்கு நான் இந்த விஷயம் இன்றைக்கி நல்லா நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே நீ எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட கிராட்டிடியூட் கொடுங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரீடிங் வந்து சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்கும் ஒத்து போகுது அப்படின்னா ரெசனேட்டுன்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல எனக்கு இந்த இது வந்து ரீடிங் ஒத்து போச்சுன்னா அந்த ரீடிங்கில் ஏதாவது ஒரு வார்த்தை நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பேன்ல, அந்த இம்பார்ட்டண்ட்டான வார்த்தையும் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டில் தான் என்னால் வந்து ஃபர்தராக இன்னும் வந்து அதிகப்படியாக, ஏன்னா எனக்கு வந்து டைட் ஷெட்யூல், என்னால் வீடியோ போட முடியலன்னு தான் இன்றைக்கி நிறையா ஷார்ட்ஸாக போட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க ஷார்ட்ஸ் போடாதீங்க அக்கா, எனக்கு வந்து வீடியோவாக போடுங்க, எனக்கு தெளிவான கிளாரிட்டி வேணும்னாங்க. டைம் கிடைக்கல, அதனால் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டேன் ஷார்ட்டில். கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன் நான். எனக்கு வந்து பர்சனல் ட்ரேடிங் வேறு போயிட்டுருக்கனால கொஞ்சம் பிஸி டைம். ஓகே. 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க. பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு தைரியமான ஒரு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. வளர்ச்சி இருக்குது. ஒரு தைரியமாக ஃபியர்லெஸ், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருசாக நினைங்க. உங்களுடைய அந்த உயர்ந்த அந்த உச்சியை வந்து போய் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டடோடு இருங்க. அடுத்தது லிமிட் எதுவும் வைக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. இவ்வளோ தான் எனக்கு லிமிட்டு, இதுதான் என்னால் முடியும் அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த விஷயமும் உங்களை ஸ்டாப் பண்ணாது. உங்கள் மைண்டை வந்து அது ஓப்பனாக வைங்க அப்படிங்கிறாங்க. 1133 கிராஸ் ரோடு. டெசிஷன், இன்ட்யூஷன், கைடன்ஸ், சாய்ஸு, பாத்து, ட்ரஸ்ட்டு, டைரெக்ஷன். கடவுளோட பாதையை நம்புங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கிராஸ் ரோட்டில் போய் மாட்டிகிட்ருக்கீங்க, கரெக்டானு தெரியல அப்படின்னா, எந்த விஷயம் போகிறது அப்படின்னு தெரியலனா இந்த நம்பர் கரெக்டான உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். உங்களோட இன்ட்யூஷன் நம்புங்க. உங்களுக்கு உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் எந்த பாதையில் நீங்கள் இப்போ போகணும் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கே தெரியும். அந்த இன்ட்யூஷன் குரல்லாம் உங்களால் கேட்க முடியும். சோல் ஜேர்னி, உங்களுடைய சோல் ஜேர்னி என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னரில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் அவுட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. பாடி, மைண்ட் அண்ட் சோல் மூணையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. மைண்ட்ஃபுல்னஸாக ப்ரெசண்ட்டில் இருங்க. நிச்சயமாக வந்து உங்களோட சோல் ஜேர்னி வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு இன்ஃபைனைட், இந்த முடிவில்லா அந்த யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு பார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். அடுத்தது நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குங்க.
புதிய வாழ்க்கை தொடக்கம். ஏதோ ஒன்று பழசில் குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. புதிய ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக உங்கள் வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்க போகுது. புதுசாக பிறந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு அழகான ஒரு பிளாங்க் ஸ்லேட்டில் தாங்க ஒரு அழகான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வாழ்க்கையை தொடங்க முடியும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை க்ரியேட் பண்ணலாம். அழகான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா வருதுங்க. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாசிட்டிவாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க, ஒரு இன்டென்ஷன் கோல் செட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அழகாக அதெல்லாம் நடக்க போகுது. காளிமாவோட மெசேஜ் நம்ம எடுத்து என்னங்கிறத பார்க்க போகிறோம். காளிமா மெசேஜ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம எடுத்து. காளிமாவோட மெசேஜை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து அடுத்த ரீடிங்கோ இல்லை அடுத்த வருஷமோ நீங்கள் இதை பிடிச்சிட்டு அந்த அம்மாவை பிடிச்சிட்டு நீங்கள் எனக்கு சொன்னேன்ல இந்த வரம் கொடுக்குறேன்னு கேட்டேன்ல, கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து இந்த வரம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. சிவா அண்ட் பார்வதி டிவைன் பிளஸிங்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அந்த இணக்கத்தையும், அதான் அந்த பிரிந்தவர் அந்த காதல் இணக்கமாகவும் இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்தீங்கன்னா அந்த ஒரு இணக்கமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வந்திருக்காங்க. உங்களுடைய ஷரிபாதி தான் உங்களுடைய அந்த பார்ட்னர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பார்ட்னருடன் சேரும் காலம் கண்டிப்பாக நெருங்கிவிட்டது அப்படிங்கிற அழகான ஒரு பிளெஸ்ஸிங் வந்து நம்ம காளிமா கார்டில் சூப்பராக கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்த கிளாரிஃபிகேஷன் அகைன் தேவையே இல்லை. உண்மையான நாலேஜ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக இருந்தால் தானே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். வாங்கிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நமக்கு அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா? நம்மக்கிட்ட பாத்திரம் இருந்தால் தான் நம்ம எந்த பொருளும் அதில் வாங்கிக்க முடியும். நம்மக்கிட்ட பாத்திரமே இல்லை, எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ளே கொண்டு வர முடியாது. அடுத்தது 3வது கார்டு என்ன அப்படின்னா சிவலிங்கா. லைஃபுங்கிறது உங்களுக்கு டீச்சருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அதை வந்து கற்றுக்கோங்க. உங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக அதை வந்து நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கணும். அதெல்லாம் அவாய்ட்லாம் பண்ண முடியாதுங்க. அந்த பாடம் கற்றுக்கலன்னா திருப்பி திருப்பி வந்து அடிக்கும். எப்பயுமே நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ.